ஹாய், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ணலாம் தான் பார்த்தேன். சோ இந்த பிசிஓஎஸ், பிசிஓடி தாண்டியுமே ஒரு சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு. பிசிஓஎஸ் தாண்டி வரதே ஒரு பெரிய ஸ்ட்ரகிளா இருக்கும். ஆஸ் அ உமனா நானுமே பிசிஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். அந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியிலயும் வந்திருக்கேன். அது முக்கியமான விஷயம். இன்னொன்னு என்ன சொல்லணும்னு பார்த்தா, எனக்கு L4 L5 ஸ்பைனல் டிஸ்க் பல்ஜ் இருக்கு. சோ அந்த டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் வந்துட்டா நம்மளுக்கு லைஃபே டோட்டலா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். நம்ம பேசிக்கா நம்ம செல்ஃப் ஒர்க்கே நம்மளால பண்ண முடியாது. நிறைய அதால நம்மளுக்கு மைண்ட் பிரஷர் இருக்கும், டென்ஷன் இருக்கும், ஒரு ஃப்ரீயா இல்லாத போல இருக்கும், ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு லாக் பண்ணி வச்ச போல இருக்கும். சோ விமன்ஸா இருக்கும், நம்ம ஆல்ரெடி ரொம்பவே ஆக்டிவான பர்சனா இருக்கும். அந்த மாதிரி பர்சனுக்கு அது வந்துட்டு இன்னும் ரொம்ப டென்ஷனா இருக்கும். நம்ம லேசியா இருந்தா கூட பரவாயில்ல. சோ நான் பர்சனலா இதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். 1.5 இயரா எனக்கு L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு. சோ அதோட தான் நான் மூவ் ஆன். சோ இந்த L4 L5 டிஸ்க் பல்ஜ் வந்துட்டா நம்ம பெண்ட் பண்ணக்கூடாது, வெயிட் லிஃப்ட் பண்ணக்கூடாது, நார்மல் லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து நிறையவே சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்குன்னு ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கும். சோ அப்போ இருக்க அந்த மைண்ட் டென்ஷன்ல சுத்தி இருக்க பர்சன்ஸை ஹேண்டில் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஒரு ஃப்ரீயா இருக்க